வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி உருவாக்கத்துக்கு முதன்மையானவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரமோட்டர்ஸ். ஸோ இந்த ப்ரமோட்டர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு சர்வீஸ் லைனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கிறாங்க. சில கம்பெனிகள் பார்த்திங்கன்னா ப்ரமோட்டர்ஸே இல்லாத கம்பெனிகளும் இருக்கிறாங்க. ப்ரமோட்டர்ஸ் அதிகமாக உள்ள கம்பெனிகள் இருக்காங்க. ப்ரமோட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய கம்பெனிகளும் இருக்கிறாங்க. பட் ஒரு கம்பெனி அப்படின்னா ப்ரமோட்டருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்ம எல்லாருமே ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த ப்ரமோட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க, அதாவது இந்த ஓனர்ஸ், இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று தங்கள் கையில் உள்ள ஷேரை விற்று கொண்டு வருவாங்க. அப்படி ப்ரமோட்டர் தங்கள் கையில் உள்ள ஷேரை விற்றுட்டே வர்றாங்க அப்படின்னாலும் அது நல்லதுக்கு இல்லை. அந்த ஷேர்ஸ் விலை இறங்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ரமோட்டர்ஸ் நாங்கள் கையில் உள்ள ஷேரை வாங்கிட்டே வராங்க, புதுசாக நிறைய வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல அறிகுறி தான். தங்களுடைய கம்பெனிகளில் அதிகமான அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதான் அதோடைய மீனிங். ஸோ இந்த அதே மாதிரி மூன்றாவதாக ப்ரமோட்டர் தங்கள் கையில் உள்ள ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணுவாங்க, அடமானம் வச்சுருப்பாங்க. அதுவும் நல்லதுக்கு அல்ல. ஸோ அடமானத்தை குறைச்சிட்டு வராங்களா, இல்லை அடமானம் அதிகமாகிட்டு வருதா? ஸோ இப்படி எல்லா விஷயங்களையும் ஒரு கம்பெனி வாங்கும்போது நம்ம நிச்சயமாக திறனாய்வு செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னே சொல்லுவோம். ஒரு கம்பெனியில் ப்ரமோட்டருடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்குது, எஃப்ஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ போர்ஷனை வச்சுருக்கிறாங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் வச்சுருக்கிறாங்க, ரீட்டெய்லர் பப்ளிக் நாம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறோம், அதர்ஸ் எம்ப்ளாயீஸ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அவங்க எவ்வளோ வச்சுருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் தங்களுடைய பங்களிப்பை ஒரே மாதிரி வச்சுருக்காங்களா, மெயின்டைன் பண்ணுறாங்களா, இல்லை அதிகரிக்கிறாங்களா, இல்லை குறைத்து கொண்டு வர்றாங்களா, பிளட்ஜிங் பண்ணுறாங்களா, இப்படி பல விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக ஷேர்ஸ் வாங்கும்போது ஆராய வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனி ஷேர் இறங்கினாலும் கூட மறுபடியும் ஏறும். ஸோ ப்ரமோட்டருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரமோட்டர்ஸே இல்லாத சில கம்பெனிகள் இருக்காங்க. நம்ம அடுத்த பதிவில் நான் இப்போ கொடுக்குறேன். இந்த பதிவில் நான் என்ன கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரமோட்டர்ஸ் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 60லேருந்து ஒரு 50% கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படிலாம் இருக்கிறாங்க. அதுக்கும் கீழே கம்மியாக வச்சுருக்க கம்பெனிலாம் இருக்காங்க. 50ல் இருந்து ஒரு 95% வரைக்கும் ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிகள் லிஸ்ட்டு நான் பார்த்து உங்களுக்கு வந்திருக்கேன். ஸோ ப்ரமோட்டர்ஸ் நல்லா அதிகமாக இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லது தான். பட் அதே சமயம் ப்ரமோட்டர்ஸ் திடீர்னு அவங்க ஷேர்ஸ் எல்லாம் பிளட்ஜ் பண்ணாங்க, திடீர்னு அவங்க ஷேர்ஸை விற்றாங்க அப்படின்னாலும் அதுவும் ஒரு டேஞ்சரான ஒரு விஷயந்தான். எனிவே ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் ஒரு கம்பெனிஸ்க்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இது என்னுடைய திறனாய்வு தான், தனிப்பட்ட முறையில் நான் பார்த்த விஷயங்கள். உங்களுக்கு பிடித்த கம்பெனிகள் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு சில கம்பெனிகளை நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கலாம், ஒரு லாங் டேர்ம் பர்பஸுக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி, ப்ரமோட்டர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் பார்க்க போகிறோம். இதில் முதல் வரிசையில் இருக்கக்கூடியது ஐடிபிஐ பேங்க். பேங்கிங் வரிசையில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 76 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 86,062 கோடியாக இருக்கிறாங்க. இதில் ப்ரமோட்டருடைய பங்களிப்பு 94% இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 7,589 கோடி வருஷம் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 12% கொடுத்துருக்குறாங்க. இந்த கம்பெனி ஒரு பேங்கிங் வரிசையில் அதே சமயம் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கக்கூடிய, ப்ரமோட்டர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நிறுவனம். இரண்டாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படிங்கிற இந்த கம்பெனி. நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் வரிசையில் இருக்கக்கூடிய இந்த செக்டரில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனியை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 408 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,72,540 கோடியாகவும், ப்ரமோட்டருடைய பங்களிப்பு இதில் 63% இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 10,353 கோடி கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியோட டெட்டு 0.8 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 77% கொடுக்குறாங்க. எண்டூரன்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த மூன்றாவது கம்பெனி ஆட்டோ ஆன்சிலரி வரிசையில் இருக்கிறாங்க. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,066 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 29,063 கோடியாகவும், இதில் ப்ரமோட்டருடைய பங்களிப்பு 75% இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 680 கோடி கொடுத்துட்டு வராங்க. இந்த கம்பெனியுடைய டெட்டு 0.15 அப்படியாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 13% கொடுக்குறாங்க. நான்காவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஓபராய் ரியாலிட்டி அப்படிங்கிற ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி.
இதோடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1534 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 55,783 கோடியாகவும் ப்ரமோட்டருடைய பங்களிப்பு இதில் 67% இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2217 கோடியாகவும் இந்த கம்பெனியுடைய டெட்டு 0.21 அப்படியாகவும் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14% வச்சிருக்கிறாங்க. ஐந்தாவதாக ப்ரமோட்டர் பங்களிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனி யாரை பார்க்க போகிறோம்னா செலோ வேர்ல்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 538 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 11,802 கோடியாகவும் ப்ரமோட்டருடைய பங்களிப்பு இதில் 75% இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 62 கோடியாகவும் டெட்டு 0.21 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8.7 இருக்குது. ஆறாவதாக ப்ரமோட்டர் பங்களிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனி நம்ம பார்க்க போகிறது பிகாஜி ஃபுட்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 674ஆகவும் மார்க்கெட் கேப் 16,898 கோடியாகவும் இருக்குது. இதில் ப்ரமோட்டருடைய பங்களிப்பு 74% வச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 269 கோடியாகவும் டெட்டு 0.07 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 22% வச்சிருக்கிறாங்க. ஏழாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஜிஐசின்னு சொல்லுவோம். இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 394 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 69,193 கோடியாகவும் இருக்கிறாங்க. இதில் ப்ரமோட்டருடைய பங்களிப்பு 82% இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 6,508 கோடியாகவும் இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12% வச்சிருக்கிறாங்க. எட்டாவது நான் பார்க்க போகிற கம்பெனி ஃபோனிக்ஸ் மில்ஸ். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1,478 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 52,874 கோடியாக இருக்கிறாங்க. இதில் ப்ரமோட்டருடைய பங்களிப்பு 47%. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 1,301 கோடியாகவும் டெட்டு 0.45, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21% வச்சிருக்கிறாங்க. ஒன்பதாவது வருஷத்தில் நம்ம பார்க்க போகிற கம்பெனி ப்ரமோட்டர் பங்களிப்பு அதிகமாக, அதாவது 78% வைத்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஹாப்பி ஃபோரிங்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 787 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய மார்க்கெட் கேப் 7,422 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 242 கோடியாகவும் இந்த கம்பெனியுடைய டெட்டு 0.09 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15% வரிசையில் இருக்கிறாங்க. இதில் ப்ரமோட்டருடைய பங்களிப்பு 78% வைத்திருக்கிறாங்க இந்த ஹாப்பி ஃபோரிங்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. பத்தாவது நான் பார்க்க போகிற கம்பெனி நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய மசகான் டக் ஷிப் பில்டர்ஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,922 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,17,863 கோடியாக இருக்கிறாங்க. இதில் ப்ரமோட்டருடைய பங்களிப்பு 84% இருக்குது. இதனுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,845 கோடியாகவும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 35% இந்த கம்பெனியில் இருக்குது. அடுத்து நான் பார்க்க போகிற கம்பெனி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், எல்ஐசி. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 786 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 4,98,159 கோடி. இதில் ப்ரமோட்டருடைய பங்களிப்பு 96.5% இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 40,675 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 49% இருக்கிறாங்க. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாக இருக்கிறாங்க. ப்ரமோட்டருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிகள் நம்ம அடுத்து பார்க்க போகிற கம்பெனி ஹுண்டாய் மோட்டார். இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1,734 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,40,894 கோடி. இதில் ப்ரமோட்டருடைய பங்களிப்பு 82.5% இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 5,954 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 57%. இந்த கம்பெனியுடைய டெட்டு 0.07. அடுத்ததாக பார்க்க போகிறது என்டிபிசி கிரீன் எனர்ஜி. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 97 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 82,147 கோடியாக இருக்கிறாங்க. இதில் ப்ரமோட்டருடைய பங்களிப்பு 89% இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 370 கோடி கொடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5.91% இருக்கிறாங்க. இந்த கம்பெனி டெட்டு 1.3. 14வது கம்பெனி நான் பார்க்க போகிற கம்பெனி ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா அப்படிங்கிற இந்த கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 283 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 59,619 கோடியாக இருக்கிறாங்க. இதில் ப்ரமோட்டருடைய பங்களிப்பு 85% இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 1,521 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15% கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியோட டெட்டு 0.48 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இறுதியாக நான் பார்க்க போகிற கம்பெனி பிஎன் கேட்ஸில் ஜுவல்லர்ஸ்.
இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 518 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 7048. இந்த கம்பெனியுடைய ப்ரமோட்டருடைய பங்களிப்பாக 83% பங்குகளை வச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 154 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 27%, டெட் 0.68 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த 15 கம்பெனிகளும் கிட்டத்தட்ட ஒரு 47% ப்ரமோட்டர் பங்களிப்பில் ஆரம்பித்து 95 வரைக்கும் கூட இருக்கக்கூடிய ப்ரமோட்டருடைய பங்களிப்பு இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிகள் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு பிடித்த கம்பெனிகளாக நல்ல ஃபண்டமெண்டலி இன்னும் ஸ்ட்ராங்காக, இது மட்டுமே ஒரு க்ரைட்டீரியா இல்லை. ப்ரமோட்டருடைய பங்களிப்பு மட்டும்தான் ஒரு க்ரைட்டீரியாவா ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு கிடையாது. இன்னும் நிறைய ரேஷியோஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதை தாண்டி ப்ரமோட்டருடைய பங்களிப்பு அப்படிங்கிறதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தாக கருதப்படுது. அது மட்டும் கிடையாது, அவங்க எதையுமே என்ன பண்ணியிருக்கக்கூடாது, பிளட்ஜிங்லையும் வச்சிருக்கக்கூடாது. பிளட்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரமோட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருந்தாலும் அதனால் எந்த லாபமும் கிடையாது. அதனால் நம்மளுடைய நேயர்கள் ஒவ்வொரு பங்கை வாங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் இதுதான் உங்களுக்கு லாபகரமாக மாறக்கூடிய விஷயங்களாக உள்ளது. அதனால இது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனர் வெப்சைட், மணி கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸில் டேட்டாஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ அதனால் ஒரு பங்கை வாங்கும்போது உங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறதையும் தேர்வு செய்து திறனாய்வு செய்து அதை தெரிந்து வைத்துக்கொண்டு வாங்குவது என்பது மிக சால சிறந்தது. நீண்ட கால அடிப்பில் வாங்குறவங்களுக்கு இந்த பங்குகள் எல்லாமே ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய பங்குகளாக மாறக்கூடியது. நன்றி, வணக்கம்.